கோணங்கள் நம்ம யோசிப்போமே. விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு. தேர்தல் பிரச்சாரத்துக்கு விஜய் அவர்கள் வரும்போது அவர்கள் ஒரு கரூருக்கு வராரு, சேலத்துக்கு வராரு, திருச்சிக்கு வராரு. அங்க ஒரு பெரிய ஹோட்டல்லையோ ஒரு லாட்ஜ்ல ஹோட்டல் எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல அவர் தங்குறதுக்காக பெர்மிஷன் கேட்கிறாரு. நாங்க தங்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம். அனுமதி விஜய் அவர்கள் தங்குறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னா லாட்ஜ் எதுக்கு வச்சிருக்கீங்க? ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுக்கு கெட்டி போட்டிருக்கீங்க? தமிழகத்துல ஒரு ஹோட்டல் லைசன்ஸ் உங்களுக்கு யார் தந்தது? உங்க லைசன்ஸை ஏன் இன்னும் ரத்து பண்ணல? ஏன் உங்க லைசன்ஸ் எல்லாம் ரத்து பண்ண வேண்டியதானே? ஒரு விஜய் அவர்கள் கேட்கிறாரு, பஸ் கேட்கிறாரு, வண்டி கேட்கிறாரு. எந்த வண்டி பெர்மிஷன் தரலையோ, எந்த வண்டி நம்பர் தரலையோ அவங்க வண்டியுடைய லைசன்ஸ் ரத்து பண்ணணும். வண்டி தமிழகத்துல ஓடுறதுக்கு அருகதையற்ற வண்டின்னு சொல்லி ஏன் ரத்து பண்ண கூடாதுன்னு சொல்றேன். இது ஒரு சாமானியனாக கேட்கிறேன், சாமானியனாக வலியோட கேட்கிறேன். மனிதர்களை மனிதனா மதிங்கிறது